என் தம்பி எங்க சார்? இவன் பேரு தான் செல்வா. இவர் என் தம்பி இல்ல சார். யோ பேர் என்னையா? செல்வேந்திரன் சார். யோ பேரை முழுசா பதிய மாட்டியா? பையா ஏங்க கூட்டு போங்க அவரை. செல்வாங்கிற பேர்ல இவன் ஒருத்தன் தாமா இருக்கான். கூட வந்த மத்தவங்க எல்லாம் கடல்ல மூழ்கி இறந்துட்டு தான் சொல்றாங்க. ஐயோ, என் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கடவுளே, என் தம்பிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. எங்கடா போன? சிஸ்டர், இப்படியே அழுதுகிட்டு இருந்தா உங்க தம்பியை கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு ஒன்னும் இருக்காது, தைரியமா இருங்க. நானும் தான் என் தம்பியை தேடுறேன். ஒருவேளை அவன் கப்பல் ஏறி இருந்தா லண்டனுக்கு போயிருப்பான். நம்ம சேர்ந்தே தேடுவோம். உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்ப ஆசைப்பட்டு உன்னை தொலைச்சிட்டேனேடா. என்ன சிஸ்டர் அழுவாதீங்க ப்ளீஸ். இன்னும் 2 மணி நேரத்துல கடல்ல மூழ்கினவங்க பாடி எல்லாம் ஜிஹெச் கொண்டு வராங்க. அங்க போய் பார்த்தா ஒருவேளை உங்க தம்பியை பத்தி தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. அங்க ஒரு சின்ன வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு அங்க இருந்து நான் ஜிஹெச்சுக்கு தான் போறேன். நீங்களும் வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம் சிஸ்டர். நான் தர்மா பேசுறேன்மா. செல்வாக்கு என்னாச்சு? நான் ஏஜென்ட்ட பார்த்தேன், அவன் தெரியாதுன்றான். இங்க நிறைய பேரை புடிச்சு வச்சிருக்காங்க, அதுலயும் செல்வா இல்லன்னா. இப்போ நீ எங்க இருக்க? அண்ணா, நான் எங்க? ஹலோ, எங்க இருக்க? அண்ணா. என்ன சிஸ்டர் போனை பாதியிலே கட் பண்ணிட்டீங்க? இதுல சார்ஜ் இல்லாத கட் ஆயிடுச்சு. சரி, நிக்கிறதுக்கு டைம் இல்ல நமக்கு. சீக்கிரம் வாங்க, 2 ஹவர்ஸ்ல ஜிஹெச்சுக்கு போகணும். கடவுளே, அழுதுகிட்டே இருக்காதீங்க, வாங்க. ஏப்பா கெத்தா எவ்வளோ பெரிய லாரியில் கூட்டி போயிட்டு கடைசியில் இந்த டப்பா ஆட்டோவில் கூட்டிட்டு போறியாப்பா? என்ன காதர் பாய் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவர் வீட்டு அம்மா வண்டியை செட்டில் விட சொல்றாங்க. இந்த உதவி கூட பண்ணனா எப்படி? அதுவும் சரிதான். வார்த்தைக்கு வார்த்தை ஏதாவது பேசிக்கிட்டே வருவேன். இப்போ 3 அமைதியாக வர்றேன். நான் எடுத்த முயற்சி இது வரைக்கும் தோத்து போனதே இல்லை. நான் என் கையால் கொடுத்த பணம் இப்படி ஆயிப்போச்சு. அது ஏன் கெட்ட நேரமோ அவங்க கெட்ட நேரமோ தெரியல. அதை விடுப்பா, அவனுக்கு நேரம் சரியில்லை. அந்த பையனை விட்டுருவாங்கல்ல. அது கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா தானே தெரியும். நாளினி வேற இளங்கோவை கூட்டு போயிருக்காங்க. இளங்கோவுக்கும் நமக்கும் ஏற்கனவே ஆகாது. அதானே யோசிக்கிறேன். என்னப்பா பேசுற நீ? அவன் பொழைக்க வந்தவன், அவனை போய் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்க. இங்க பாரு, நீ இன்னும் ஒரு வார்த்தை சொல்லு, அவன் கைய காலை முறிச்சு போடுறேன். ஓ, அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? அவன் பெரிய ஆள் இல்லதான். நான் யாழினிக்கு உதவி செய்ய போய் ஏதாவது பிரச்சனையாருமோன்னு தான் பார்க்குறேன். நாளைக்கு எதுவும் மன வருத்தம் உண்டாயிடக்கூடாது இல்லைன்னு. ஓ, நீ அப்படி வர்றியா? நான் சொல்லி நீ கேட்கவா போற? நான் ஏதாவது சொன்னா முந்திரி கொட்டான்னு சொல்லுவேன். எனக்கு அனுபவம் இருக்கு, வேணாம் விடு போ. அன்னைக்கு லிஸ்ட் கொடுத்தேன்ல, ஆமா, ஒரு தடவை கரெக்டா பாத்துக்கங்க. ஏன்னா ஏமாத்திடுவானுங்க. அப்போ நான் கமிஷனர் ஆபீஸுக்கு வர வேண்டாமா? எதுக்கு? ஏப்பா, நீ தனியா போறல்ல, ஒரு பாதுகாப்புக்கு தான். அதான் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, அப்ப என்ன புதுப்பேட்டையில் இறக்கி விட்டுருப்பா. சரிண்ணே. ஹலோ ஹலோ, யாழ்னியை பார்த்துட்டீங்களா? நான் இப்போதான் தெரியுமா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். யாழ்னி காலையில் போனா இன்னும் வரல. அதான் என்ன ஆச்சுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க தெரியுமா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இல்லை, ஃபோன் பண்ண பேசிட்டு இருக்கும்போதே லைன் கட் ஆச்சு. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க. அப்படியே அந்த ஏஜென்ட் கிட்ட நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அவரை போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஒன்றும் பயப்படாதீங்க, சரியா? வச்சிருவா. சரி கதிர், வச்சிடுறேன்.
சீக்கிரம் போகணும். ஐயா வணக்கம் ஐயா. லண்டனுக்கு ஆள் அனுப்பி பிடிப்பட்ட ஏஜென்ட் பார்க்கணும். ஏப்பா நீ அவன்கிட்ட காசு கட்டி ஏமாந்துட்டியா? விசாரணையில இருக்கும்போது பார்க்க முடியாதுப்பா. கொஞ்ச நேரத்துல கோர்ட்ல ஒப்படைச்சு ஜெயில போட்டுருவாங்க. ஜெயில போய் பாரு. இல்லை சார், நீங்க மனசு வச்சா முடியும். கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். செலவாகுமேப்பா. சார் நான் லாரி டிரைவர், என்கிட்டயுமா? இதுல என்னப்பா இருக்கு? செலவு பண்ணா தான் வேலை நடக்கும். எடு. லாரி டிரைவர்ன்ற 500 ரூபா புது தாளை வச்சிருக்க. என்கிட்ட கூட 10 ரூபா தான் பாருக்கு. இது பத்தாதேப்பா. சரி சரி கொண்டா சார் குடு. சரி சரி இப்ப கமிஷனர் வந்துருவாரு. அதுக்குள்ள போய் பார்த்துட்டு வா. என்ன சீக்கிரம் போய் பார்த்துட்டு வா. சரி அடுத்த தடவை வரும்போது என்ன பார்க்கணும். என்ன போ போ சீக்கிரம் போ. அண்ணே வாங்க தம்பி. என்னண்ணே இப்படி ஆயிடுச்சு? இப்படிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே. நேரம் சரியில்லைன்னா இப்படிதான் நடக்கும். எனக்கு நேரம் சரியில்லை, என்னப்பா பண்றது? திட்டம் போட்டு ரிஸ்க் எடுத்து தான் இப்படி பண்றோம். அப்படி இருந்தும் எவனா போலீஸ்ல போட்டு கொடுத்துட்றான்பா. அதனால தான்ப்பா நாங்க எதையுமே வெளியே சொல்றது இல்லை. எவனோ போட்டு கொடுத்துட்டான்பா. இல்லைன்னா இவங்களாலலாம் எதுவுமே பண்ண முடியாதுப்பா. மெதுவா பேசுண்ணே. அண்ணே யாழ்னி வந்தாங்களாண்ணே? விசாரிச்சப்பா, அவன் தம்பி நிலைமை தான் தெரியல, விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு போனப்பா. சரி அடுத்து என்ன பண்ண போறீங்க? அவ்வளவு பணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதான்பா தெரியல. பணம்லாம் கடல்ல உப்பு தண்ணியோட கரைஞ்சி போச்சுப்பா. என்ன விளையாடுறீங்களா? இது ஸ்டியரிங் பிடிச்ச கையை டேய் கழுத்தை நெரிச்சிருவேன். அவ்வளவு பணமும் என் கையால கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? தம்பி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க, நான் ஒன்றும் ஏமாத்த வரல. ஏதோ என் கெட்ட நேரம் மாட்டிக்கிட்டேன். இப்போ கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியாது. நான் ஒன்று நினச்சி செஞ்சேன், ஆனால் நடந்தது வேறப்பா. இந்த பாருங்க, உங்க பிரச்சனை உங்களுக்கு, எங்க பிரச்சனை எங்களுக்கு முக்கியம். ஒன்னு லண்டனுக்கு ஏத்தணும், இல்ல முடியலையா வாங்கின காசை திருப்பி கொடுத்தணும். தம்பி நீங்கள் வெளியே இருந்து பேசுறீங்க, நான் உள்ளே இருந்து பேசுகிறேன். முதல்ல நான் போலீஸ்காரனுக்கு மொய்யேதி வெளியே வரணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தது பற்றி யோசிக்கணும். இங்கே பாருப்பா, எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லைப்பா. ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி திறக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை விட்டுட்டு என்னை கட்டி வச்சு அடித்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. இந்த பாவண்ணே, அந்த பொண்ணு ரொம்ப சிரமப்பட்டு அந்த காசை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. அந்த பொண்ணுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அதைத்தான் தம்பி நானும் சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. இந்த நிலைமையில நான் எங்கேயும் போக வழியே இல்லை. எல்லா டிவிலையும் முகத்தையும் காட்டிட்டான், பத்திரிகையிலையும் போட்டுட்டான். நான் என்னப்பா பண்ணுறது? இனிமே நானே உன் லாரி செட்டில் தான் தம்பி தங்க போகிறேன். அங்கேருந்து தான்பா எல்லா பணத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும். அடுத்து லண்டனுக்கு அனுப்புறதை பற்றி நான் அங்கே தான் யோசிக்கணும். என்ன நான் கழுத்தை திருகிடுவேன்னு சொல்றேன், ஏன் கூட வந்து தங்குறேன்னு சொல்றீங்க? தம்பி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யணும்னு நான் நினைக்கல. கொஞ்சம் பொறுங்க, கண்டிப்பாக நம்ம அடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவோம். சரி, எப்படியாவது வெளியே வாங்க. முடிஞ்சா நானும் ஏதாவது பண்ணி பார்க்குறேன். சரி, யாழ்னி எப்போ வந்தா? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாப்பா. இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பா. சரி, நான் வரேன். சரி. வாங்க சிஸ்டர் வாங்க. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? பக்கத்துல தான் இருக்கு சிஸ்டர், இதோ வந்துருச்சு. நான் வேணா கமிஷனர் ஆஃபீஸ்லயே வெயிட் பண்ணவா? சிஸ்டர் எனக்கு இந்த போலீஸ்காரங்க புத்தி நல்லாவே தெரியும். தனியா ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்தா விடவே மாட்டாங்க, ரொம்ப மோசமானவங்க. சிஸ்டர் நான் அவங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க கமிஷனர் ஆஃபீஸ்ல இருக்கிறது பாதுகாப்பு இல்லை. அவங்க பார்க்குற பார்வையே உங்களால சகிச்சுக்க முடியாது. அங்க நீங்க தனியா இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். ஏன் இந்த போலீஸ்காரங்க எல்லாம் இவ்வளவு மோசமா இருக்காங்க? எல்லாரும் அப்படி இல்லை சிஸ்டர். சில பேர் திருடன் கொலைகாரனை பத்தி எந்த நேரமும் சிந்திச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க புத்தி அப்படி மாறிடுது. இதோ வீடு பக்கத்திலே வந்துருச்சு, வாங்க வாங்க.
வாங்க சிஸ்டர், உள்ள வாங்க. வாங்க சிஸ்டர், வாங்க வாங்க வாங்க. எங்க உங்க வைஃப் குழந்தைங்க யாரையுமே காணும்? இதோ பக்கத்துல தான் மாமியார் வீடு வரைக்கும் போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்கம்மா. அப்படியா? சரி, இந்த போனுக்கு சார்ஜர் இருக்கா? ஐயோ, இந்த போனுக்கான சார்ஜர் இல்லையாம்மா. அப்படியா? சரி, உங்க செல்போன் கொடுங்க, நான் ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணி பேசிக்கிறேன். ஐயோ, ரீசார்ஜ் பண்ணாம விட்டுட்டேனம்மா. இப்ப என்ன, உங்க அண்ணன் கிட்ட போன்ல பேசணும் அவ்வளவுதானே? இப்பவே நான் போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. உங்களுக்கு சாப்பாடும் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாம், பரவாயில்ல. அட, இத உங்க வீட நினைச்சுக்கங்கம்மா. ஏன் பயப்படுறீங்க? இப்ப என் வீட்டுக்காரி வந்துருவா. சரியா? உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். கதவை நான் சாத்திட்டு போறேம்மா. நான் வந்து குரல் கொடுத்தா மட்டும் திறக்கணும். சரியா? சரிங்க சார். This number is currently switched off. அப்ப நீங்க போலீஸ் இல்லையா? என்ன பார்த்தா போலீஸ் மாதிரியாமா இருக்கு? நான் இங்க வந்து பல வருஷம் ஆனதால பேச்செல்லாம் மாறி போச்சுமா. இந்த கிரிமினல்ஸ் பேரெல்லாம் செக் பண்ணி என் டேபிள்ல வச்சிரு. சரியா? ஹலோ ஐயா, சொல்லுங்கய்யா. அந்த ஏஜென்ட் ஏதாவது தகவல் சொன்னானா? ஐயா, அந்த சிலோன்காரங்க திருந்தவே மாட்டாங்க. இவனை பிடிச்சாலும் அடுத்தவன் எங்க இருந்தாவது ஆரம்பிப்பான். அவங்களுக்கு சாபறதும் அடி வாங்குறதும் ஜெயில இருக்கிறதும் பெரிய விஷயமே இல்லையா. அதுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்ததால பழகிட்டாங்க ஐயா. சரி, அந்த கரும்பு பிடிச்சவனுக்கு எப்படியோ தொலைட்டேன். ஐயா, அந்த பொண்ணு எப்படி இருக்கிறா? ஐயா, நீங்க சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சியா? அவன் நல்லா நம்பிட்டாயா. நம்ம கோட்ரஸ் கூட்டு வந்துட்டேயா. ஆமா, பொண்ணு எப்படி இருக்கிறா? ஐயா, சூப்பரா இருக்காயா. சூப்பர் ஃபிகரியா. சும்மா தலை தலைன்னு இருக்கிறாயா. சரி, நீ சர்டிஃபிகேட்லாம் ஒன்று கொடுக்க வேண்டாம், அது எனக்கு தெரியும். அவ தொட்டா மசீவாளா இல்லை அடம் பிடிச்சி ஊரை கூட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாளா? ஏன்னா நாளைக்கு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு பெரிய அசிங்கமாயிரும்ல. ஐயா, நம்மள மீறி என்னையா நடத்துற போது? உங்களுக்கு இல்லாத செல்வாக்கா இல்ல உங்களுக்கு தெரியாத அரசியல்வாதியா? அதெல்லாம் இருக்கத்தான் செய்து, நம்மளும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ல. இங்கே பாரு, அந்த பொண்ணுகிட்ட பக்குவம் எடுத்து சொல்லு. பொழுது விடிஞ்சோன்னே உன் தம்பி எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கேஸ் போடாமல் உங்ககிட்ட ஒப்படைச்சிடறான்னு. எல்லாமே சொல்லிதான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவளும் நம்பிதான் வந்திருக்கா. ஐயா, பிரியாணி வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமா ஐயா? மட்டன் பிரியாணி வாங்கிக்க, மறந்துடாம கூடவே ஜின்னு வாங்கிக்க. அந்த கருமத்தை குடிச்சாதான் வாட வராது. கொண்டாட்டி ஒன்றும் கண்டுபிடிக்க மாட்டா. சரிங்க, அப்படியே செஞ்சிடறேன். கொண்டாட்டிகிட்ட டூட்டிக்கு போறேன்னு பொய்ய சொல்லிட்டு வந்துட்டு இருக்கனியா? ஆமா, நான் வாரதுக்குள்ள காஞ்ச மாடு கம்பளை ஊந்த மாதிரி உன் திருவிளையாடலை நடத்திடாத. நான் வந்துடுறேன். என்ன ஐயா, என் ப்ரமோஷன் முதல்ல சொன்னதை செய்ய, அதையெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். சரிங்க சரிங்க.
இதுல சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. எதுக்கு எடுத்தாலும் அவசரம் அவசரம் அவசரம். இங்க யார் பேச்சு யாரும் கேக்குறது இல்ல. வீட்ல இத்தனை ஆம்பளைங்க இருக்கோம், யாரையாவது ஒருத்தரையாவது துணை கூட்டு போலாம்ல. எதுக்கு யாழினி தனியா கமிஷனர் ஆபீஸ் போகணும்? சரி போனாங்க, யாருக்காவது போன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி நாங்க இங்க இருக்கோம்னு ஒரு தகவலாவது சொல்லலாம்ல. கூட்டிட்டு போன தர்மாவையும் காணோம். அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா செல்வா லண்டனுக்கு போக நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன்னா. எதுவும் ஈஸியா கிடைக்காது செல்வி, போராடிதாம ஆகணும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ, அழுகாத. அக்காக்கு போன் மேல போன் பண்ணிட்டு இருக்க, போன் நாட் ரீச்சபிள்னே வருது. நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. அக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நம்ம சுத்தி இருக்கிற சமூகத்துக்கு இருக்கிற சுதந்திரம் நமக்கு இல்லாம போயிடுச்சு. இந்நேரத்துக்கு வெளியில போய் தேடவும் முடியாது. போலீஸ் வேற என்ன வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு. எந்த நேரத்துல எப்ப போலீஸ் என்ன தூக்கிட்டு போவாங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில லண்டன் போன செல்வாவையும் நிரஞ்சனையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. செல்வாவை தேடி போன யாழினியும் காணோம். அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, யாரோ வந்திருக்காங்க நினைக்கிறேன். தர்மா மச்சான். அண்ணா அண்ணா மச்சான் என்னாச்சு? அண்ணா அக்காவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. ஏதாவது தகவல் கிடைச்சதா? எந்த தகவலும் கிடைக்கல. காலையில இளங்கோ கிட்ட சொல்லிட்டு கமிஷனர் ஆபீஸ் போயிருக்காரு. கமிஷனர் ஆபீஸ்ல விசாரிச்சீங்களா? யாழ்னியை தேடி கதிர் கமிஷனர் ஆபீஸ் போயிருக்காரு. அங்க போய் விசாரிச்சு பார்த்ததுல யாழ்னிய பத்தி எந்த தகவலும் தெரியலன்னு சொன்னாரு. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணோம். போலீஸ் வேற சுத்தி சுத்தி ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயந்துதான் நான் இங்க ஓடி வந்தேன். எதுக்கு நமக்கு மட்டும் இப்படி சோதனைக்கு மேல சோதனை வருது தெரியலையே.